பிரியங்காவுக்கு 2வது திருமணம் முடிஞ்ச கையோட, பிரியங்காவோட 2வது கணவர் வசி, மேடையில பிரியங்காவோட அம்மாவ பார்த்து செய்த சில விஷயங்கள பார்த்துட்டு, பிரியங்கா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. விஜய் டிவில ஒரு ஃபேமஸான ஆங்கரா வலம் வரக்கூடியவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. இவங்க வாழ்க்கையில கடந்த கால வாழ்க்கையில பல கசப்பான அனுபவங்கள் வந்திருந்தாலும், அது எல்லாத்தையும் கடந்து வந்து இப்ப புதுசா 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. பிரபலமான டிஜேவா வலம் வரக்கூடிய வசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இவங்க கரம் பிடிச்சிருக்காங்க. இந்த டிஜே வசி அப்படிங்கிறவரு எக்கச்சக்கமான பப் அப்புறம் பிரைவேட் பார்ட்டிகள்ல டிஜேவா ஒர்க் பண்றாரு. அது மட்டும் இல்லாம சின்ன திரை அப்புறம் வெள்ளித்திரை பிரபலங்களோட திருமண ஃபங்க்ஷன் அப்புறம் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல எக்கச்சக்கமான வேலைகள் செஞ்சிருக்காரு. அது மூலயமா பிரபலங்களோட பழக்கமும் ஏற்பட்டிருக்குது. அப்படிதான் ஒரு பப்ல ஒரு பார்ட்டியில பிரியங்காவை இவர் பார்த்திருக்காரு. இவங்க 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிரியங்காவுக்கு வசிய ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சாம். ஒரு கட்டத்துல இவங்களோட நட்பு காதலாவும் மாறி இருக்குது. அது அவங்க வீட்ல சொல்லி இப்ப திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிரியங்காவுக்கு தன்னோட கணவர் அப்படிங்கிறத தாண்டி தன்னோட அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கும்போது சொல்லியிருந்தாங்க. வெளில வந்திருக்கும் போது எக்கச்சக்கமான இன்டர்வியூல தன் அம்மாவை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் தான் அம்மா தன்னை விட்டு கொடுத்தது இல்லைங்கிற மாதிரியும், நானும் எந்த ஒரு இடத்துலயும் என் அம்மாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரியும் அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரியங்கா தான் அம்மா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப கணவர் 2வது கணவர் வசி புரிஞ்சு வச்சிருக்காராம். இப்ப திருமண மேடையில திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியங்கா அப்புறம் வசி இவங்க 2 பேருமே பிரியங்காவோட அம்மா கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது பிரியங்காவோட கணவர் பிரியங்காவோட அம்மா கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்க பொண்ணு லைஃப்ப பத்தி இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. இனிமே அவளோட லைஃப் லாங் டிராவல் பண்ண போறது நான் தான். நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு பாத்துக்க முடியுமான்னு தெரியல. என்னால எவ்வளவு பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்க பொண்ணை நான் பத்திரமா பொத்தி பொத்தி பாத்துப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு மாமியாரோ அத்தையோ கிடையாது. நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க பொண்ணை நீங்க உங்க பக்கத்துல வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா நீங்க எங்க வீட்லயே வந்து இருங்க. இல்லனா நானும் உங்க பொண்ணும் உங்க வீட்ல வந்து இருக்கிறோம். அடிக்கடி எங்கள்ட்ட பேசும்போது நாங்க லவ்வ பத்தி அதிகமா பேசுனதை விட பிரியங்கா உங்கள பத்தி பேசுனது தான் அதிகம். அப்பாவை இழந்ததுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் மதரா உங்களோட பசங்களை நீங்க எந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பல இடங்கள்ல பிரியங்கா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பிரியங்கா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க, பிரியங்கா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்ப திருமணமாகி அந்த உறவுல எந்த விதமான சிக்கலும் வராம பாத்துக்கிறது என்னோட கடமை. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கும்போது நான் வந்து ஒரு அத்தையாவோ ஒரு மாமியாரோ நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கல. என் அம்மாவா நினைச்சா அவங்க ஆசீர்வாதம் வாங்கினேன். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே தேவைங்கிற மாதிரி மேடையில பல விஷயங்கள் எமோஷனலா பிரியங்காவோட கணவராக கூடிய வசி எமோஷனலா பேசியிருக்காராம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பிரியங்கா திருமண மேடையிலேயே பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டாங்களாம். உண்மையாவே பிரியங்கா எப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் தனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இப்ப கிடைச்சிருக்காங்கிற மாதிரி நிறைய பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்களும் பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியங்கா அடிக்கடி தன்னோட திருமணத்தை பத்தி சொல்லும்போது, அதாவது 2வது திருமணத்தை பத்தி பேசும்போது, எனக்கு பிடிச்ச ஒரு நபரை நான் லைஃப்ல பார்த்தேன்னா கட்டாயம் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபரை அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.